அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்ச் என்னங்கிறத பார்க்கலாம். இது வந்து நான் பன்னீர் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். அதை வந்து பாதி வந்து நான் வந்து சிக்கன் ஃப்ரைக்குள்ள மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி மசாலா எல்லாம் விரவி வச்சுருக்கேன். இது எப்பொழுதுமே நான் ஸ்டாக் வச்சுருப்பேன். ஏன்னா ஒரு அவசரத்துக்கு நமக்கு இன்றைக்கி சைடிஸ் ஏதாச்சும் ஒன்று வைக்க முடியலன்னா டக்குன்னு லஞ்ச் பாக்ஸுக்கு இதை ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் போதும். அப்போ அதனால் வச்சுருப்பேன். இல்லைன்னா ஒரு வெஜிடபிள் நூடுல்ஸ் எதுவும் செய்கிறா இருந்தாலும் இதை ஃப்ரை பண்ணி டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்கிறது அந்த மாதிரி உள்ள ப்ராசஸ் கிடையாது. அப்போ அதை எடுத்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு பேனில் வந்து எண்ணெய் 2 டீஸ்பூனு, நெய் 1 டீஸ்பூனு இதை சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பன்னீர் நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்க பன்னீரை எடுத்து சேர்த்து நம்ம நல்லா வேக வைக்கணும். ஃப்ரை பண்ணதும் இது ஃப்ரை பண்ணும்போது மாற்றி மாற்றி போட்டு நல்ல ஃப்ரை நல்ல ப்ரௌன் கலரில் வச்சு எடுத்துக்கிடுங்க. நான் 2-3 தடவை நான் வந்து இரும்பு பாத்திரத்துலலாம் ஃப்ரை பண்ணேன். ஆனால் இரும்பு பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணும்போது எனக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒட்ட ஆரம்பிச்சிட்டு பன்னீர் எல்லாமே பாத்திரத்தோட. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எடுத்து சமையல் பண்ணேன். ஆனால் இது வந்து நான்ஸ்டிக்குங்கிறதுனால கொஞ்சம் ஒட்டாமல் வருது. ஆனால் நான்ஸ்டிக்கில் சாப்பிடக்கூடாது தான். இருந்தாலும் நான் அந்த பன்னீர் ஃப்ரைக்காண்டி மட்டும் சென்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அப்போ இது நல்ல ஃப்ரை ஆகிருச்சு. இது ஃப்ரை ஆகி முடிஞ்சோன்னே இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து வெங்காய சம்பல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறவு பைனாப்பிள் ஜாம் அதுவும் இருக்குது. பிரியாணி அப்போது ஒரு வாழை இலை எடுத்துக்கிட்டோம். பிரியாணி எல்லாம் சாப்பிட்றாதுன்னா நமக்கு ஒரு வாழை இலையில சாப்பிட்டாலே நமக்கு ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதனால் வாழை இலையில் ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை வச்சுட்டு அதுக்கப்புறவு பைனாப்பிள் ஜாமும் எடுத்து வச்சுருக்கேன். இது வச்சுட்டு இதுக்கப்புறவு நம்ம வெங்காயமும் கேரட்டும் போட்ட ஒரு சம்பல் ஒன்று ரெடி பண்ணது அதையும் எடுத்து வச்சுட்டு மட்டன் ஒயிட் பிரியாணி அதுதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் எடுத்து நம்ம இலையில் எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே மட்டன் ஒயிட் பிரியாணி எப்படி வைக்கணுங்கிறத நம்மளோட சேனலில் ஏற்கனவே ஒரு தடவை நான் போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எரிப்பு அதிகமாக இருக்காது. அதனால தான். அலைக்கும் சலாம்.